மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சப்ரஸ் பண்ணுது. மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டோட நிர்வாகத்தை முடக்குது. மத்திய அரசாங்கத்திட்டேருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்கிறது இல்ல. மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா, நாங்க கன்னியாகுமரியிலேருந்து திருவொற்றியூர் முடிய பாலையும் தேனையும் ஓட விட்டுருப்போம். இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்னாலோ, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியலைன்னாலோ, இதுக்கு காரணம் நாங்கள் கிடையாது, எங்களை அமுக்க பார்க்குற மேலே இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி இவங்க தப்பிக்க பார்க்குறாங்க. இதுதான் நடக்குது. அதாவது என்னென்னாச்சுன்னா, இவங்களோட இன்னபிலிட்டி தெரியுதுங்களா, இவங்கள்ட்ட திறமை இல்லை தெரியுதுங்களா, இவங்களுக்கு நல்ல எண்ணமும் இல்லை, இவங்கள்ட்ட நிர்வாக திறமை இல்லை, நல்ல எண்ணமும் இல்லை, எல்லா நோக்கமும் தன்னை வளப்படுத்தி கொள்வதிலேயே இருக்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. எந்த விஷயம் செஞ்சாலும் இதில் நமக்கு என்ன ஆதாயம், கட்சியினருக்கு என்ன ஆதாயம், கட்சிக்கு என்ன ஆதாயம், இப்படித்தான் பார்க்குறாங்களே தவிர மக்களுக்கு நல்லது நடக்கணுன்னே பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, மக்கள் சஃபர் ஆகிறாங்களே அப்படின்னு சொன்னால் நீ இதெல்லாம் எடுத்து பண்ண வேண்டியதானன்னா, நாங்கள் பண்ண முடியாது, எங்கள் கையை மத்திய அரசாங்கம் கட்டு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது.